முந்தா நாள் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கரோட லைவ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ நைட்டில் கூட லைவ் போடுறாரு மாதிரி தெரியுது. பட் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா இந்த 6 மணி லைவ்லேயே வானவில் பாய்ஸோட அட்டகாசம் அப்படி இருக்கும். அவ்வளோ ஆபாசம் காமெடி அப்படிங்கிற பேரில். இதில் இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தங்கச்சிங்கெல்லாம் லைவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லுவார். அவங்க நிஜமாவே தங்கச்சிங்க தானா இல்லை தங்கச்சிங்க பேரில் இருக்கிற வேற யாருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 6 மணி லைவே இப்படி இருக்கும்போது 10 மணி லைவ் எப்படி உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்த்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா புரோக்கருக்கும் கட்டப்பைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போச்சு மாதிரி தெரியுது. அதை வச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது எப்பவுமே லைவில் அடிச்சுக்குவாங்க இல்லையா 2 பேரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு, இந்த புரோக்கர் மேலே பரிதாபப்பட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னென்னா, மாமா நீ ரொம்ப பாவம், 2 பொம்பளைங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. உடனே புரோக்கர் வந்து, ஆமாண்டா நான் ரொம்ப பாவம் தான், அதாவது என் அப்பா அம்மா செஞ்ச பாவமாக தெரியல, இல்லை அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமாக தெரியல, நான் இந்த ஜென்மத்தில் இந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ செஞ்ச மிகப்பெரிய பாவம் தான் இப்படி ஒரு தருதலையை பெற்று போட்டிருக்கிறது. இன்னொன்று வந்து பொய். அதாவது 2 பொம்பளைங்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அது பொய். ஏன்னா பழைய ஆட்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இவன் தான் அந்த 2 பொம்பளைங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கிறானே தவிர்த்து அந்த பொம்பளைங்களால இவனுக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் இவன் மேலே பரிதாபப்படுறாங்க இல்லையா, இதுதான் இவனோட புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு 80% எல்லாமே புது வியூவர்ஸ் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி. புருஷன், பொண்டாட்டி, வெப்பாட்டி, இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை வந்து ஒரு சீரியல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த புரோக்கரோட பிரில்லியன்ஸி எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரைசேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அவனோட புத்திசாலித்தனம். உங்களுக்கு இதை புத்திசாலித்தனம்னு சொல்ல முடியாது, அவனோட இந்த கிரிமினல் மைண்டை நம்ம பார்க்க முடியும். என்னென்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவின்னு சொல்ல முடியாது, ஒரு 2 கேட்டான். ஏதோ சந்தர்ப்பவசத்தினால ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு, தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறாரு, குடும்பம் பிள்ளைங்களோடலாம் வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் விடாமல் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. இவர் சம்பாதிக்கிற மொத்தமும் கொண்டு போய் அங்கேயே போட்டுட்டு ஒரு அடிமை வாழ்க்கையை வாழறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் யாருக்கு, நம்ம புரோக்கருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது பழைய ஆட்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் கண்டிப்பாக இவனை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா மக்களும் இவனை நம்புகிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, அவனோட அந்த புத்திசாலித்தனம் தான். அவன் எப்படி அவனோட கேரக்டரை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அவனோட புத்திசாலித்தனம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியும். இந்த டிக்டாக்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு குரூப்பில் டூப் மாதிரி, யாரெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்களோ அந்த குரூப்பில் போயிட்டு அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவனுக்குன்னு ஒரு தனித்திறமையே கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த இன்னொன்று இருக்குது இல்லையா, தண்ணி தெளித்து விட்ட கேஸு. இது வந்து பார்த்த உடனே 2 பேருமே என்ன சொல்கிறது, கண்டவுடன் காதல், அந்த காதல் கதையில் நிறைய கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோஸ்லாம் போட்டே காமிச்சாங்க. ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது வந்து தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். புரோக்கர் பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குன்னுலாம் சொல்லுவான். ஆனால் இப்படி இருக்கும்போது எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்டி எனக்கு கேள்வி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கட்டப்பை தான் வந்து ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு அது சொல்லிக்கும். அதாவது அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்துச்சு, அது என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுனால அதை 4 பேருக்கு தெரியும். ஆனால் புரோக்கர் யாருன்றது யாருக்குமே தெரியாது. அவன் அப்போதைக்கு ஒரு 0 தான். அவர் எப்படி மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவள் பொண்டாட்டி சொல்கிறா பற்றியா கூத்தியான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பேரை வச்சு தான் மற்ற எல்லாருக்குமே அவன் யாருன்னு தெரியும். கட்டப்பையோட இவன் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கு தெரியும். மற்றபடி இவனுக்கு ஒரு தனி அடையாளமே கிடையாது. அப்போது என்ன சொல்கிறது, கட்டப்பையெல்லாம் லைவ் போட்டுச்சுன்னா ஒரு 1000-1500 பேர் வருவாங்க. புரோக்கர் லைவ் போட்டால் ஒரு 400-500 தாண்டாது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட லெவல் இருந்துச்சு. கம்ப்ளீட்லி அவன் தான் வந்து கட்டப்பையை டிபெண்ட் பண்ணி இருந்தான். அதை விட இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு லிட்ரலி ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்தார் இந்த புரோக்கர். எப்படின்னா, மேடம் நம்ம கட்டப்பை மேடம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு நல்லா ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தாக உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு லைவ் போடுவாங்க. புரோக்கர் வந்து தோசை சுட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு, பின்னாடியே நின்று எல்லாத்தையும் பார்ப்பாரு. இது நிறைய பேர் பழைய ஆட்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்லி அவர் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தார். அவரோட நெகட்டிவ் பப்ளிசிட்டி வச்சு தான் இவர் வந்து மக்கள்கிட்ட தெரிய ஆரம்பித்தார். அப்போ தான் புரோக்கருக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு.
அப்போ ஆரம்பித்து தான் அந்த கண்டென்ட் போடுறது. என்னென்னா இவரோட அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வச்சு இவர் எப்படி மேலே வருதுன்னு சொல்லி பார்த்து நிறைய போட்டிலாம் வைப்பார். அதாவது அவளுக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சமாக இருக்குது, அப்போது கவர்ச்சிக்கு தான் இங்கே வந்து காலமா, திறமைக்கு காலமே இல்லையா, திறமைக்கு நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இல்லை கவர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்லாம் போட்டி வைப்பார். உடனே எல்லாரும் மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக்ஸ் இதே மாதிரி தான், அவளுக்கு இவ்வளோ வந்திருக்கு, அதை தாண்டி எனக்கு வரணும்னு சொல்லுவார். அதே மாதிரி என்ன சொல்லுவார், நான் பிரிஞ்சிட்டேன், அவள் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து புரோக்கருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே இதையே வந்து அவர் கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டார். ஏன்னா பிரிகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலி. அதே மாதிரி சேர்ந்துட்டாலும் திட்டி ஊற்றுறது, கழுவி ஊற்றுறதுக்காவது மக்கள் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. ஸோ வியூஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 விதத்துலையுமே அவனுக்கு வந்து இது வந்து பணம் தான். அதனால் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை வந்து அப்போவே ஆரம்பித்தார். ஏன் கட்டப்பை கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம், நாங்கள் சண்டை போடுறது எல்லாமே கண்டென்ட் தான் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஸோ இந்த சண்டை போடுறது, பிரியறது, இந்த கண்டென்ட்டை வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக என்னென்னா சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பேசினா தான் ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு புரோக்கர் வந்து புள்ளி தான் வைப்பார். இந்த கட்டப்பை என்ன பண்ணும், கோலம் போட்டு கடைசியில் இது அலங்கோலமாயிடும். அந்த மாதிரி அலங்கோலமாகி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டப்பை வந்து புரோக்கரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த கண்டென்ட்டுக்கு டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கர் தான். அவர் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு கண்டிப்பாக புரோக்கர் மாதிரியான ஒரு ஆள் வந்து கட்டப்பைக்கு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, பணமும் கிடைக்கிது. ஏன் பணம் கிடைக்குதுன்னா இவ பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. ஸோ பணம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ பேரை குடும்பமே யூஸ் பண்ணிக்கிறதுனால தான் அதுக்கும் பணம் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் புரோக்கரை விடாமல் வந்து கட்டவை பிடிச்சி வச்சிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோக்கரும் பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்தவரைக்கும் இதில் லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் கட்டப்பை தான். கட்டப்பை இருந்தால் தான் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். இல்லைன்னா இவங்க 2 பேர் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் பார்ப்பீங்க. அதனால் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து அவன் வரமாட்டான் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட எப்படி காமிக்கிறான் பாருங்களேன். இவன் வந்து ஒரு அப்பாவி மாதிரியும், உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா அந்த பாக்யராஜ் சார் இருக்கார் தெரியுமா, அவரை வந்து நம்ம சில படங்களில் அவர் இப்போ பழைய படம்லாம் இருக்குது, இந்த சின்ன வீடு அப்படிங்கிற மாதிரி படம்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவரை நம்ம எப்படி பார்ப்போம், வில்லனாகவும் பார்க்க மாட்டோம், விமனேசராகவும் பார்க்க மாட்டோம். அவர் ஒரு காமெடியனாக ஏதோ தப்பு பண்ணிட்டார் ஒரு சபலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஒரு காமெடி ஹீரோவாக தான் பார்ப்போம் இல்லையா. அந்த ஒரு காமெடி ஹீரோ கேரக்டர் தான் இப்போ புரோக்கர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு நம்ம மக்களை நம்பவும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நிறைய பேர் வந்து வில்லியை மட்டும் திட்டுறாங்களே தவிர்த்து இந்த ஹீரோவை, காமெடி ஹீரோவெல்லாம் யாரும் எதுவும் பெருசாக கேட்கறதில்ல. என் பொண்டாட்டியே கூட என்ன சொல்கிறது, 2 பேர் இவ்வளோ அட்டகாசம் பண்ணாலுமே கூட புருஷனை வந்து அவ்வளோவா எதுவும் கேட்குறது கிடையாது. ஏன்னா அவர் கண்டென்ட் கிரியேட்டர், டைரக்டர், அவர் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது இல்லையா. இப்போது இந்த விஷயங்களை நான் ஏன் பேசுறதில்ல அப்படின்னா உடனே ஒரு குரூப் கிளம்பி வரும், கட்டப்பைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கட்டப்பையால் மன உளைச்சல் ஆனதில் ரொம்ப மன உளைச்சல் யார் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக நான் தான். ஆனால் இப்போ பார்க்கும்போது அதை விட ரொம்ப கேவலமான ஆட்கள்லாம் வெளியே வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ ஒரு தைரியமாக இந்த வயசில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்கள விட இப்போ இவங்க தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கறதுனால தான் நான் அவங்கள பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது கெட்டவங்களை போய் கெட்டவன்னு சொல்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது அர்த்தமே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நல்லவங்க வேஷம் போடுறவங்கள பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறதுனால தான். அதுவும் இந்த புரோக்கரை ரொம்ப பாவப்பட்டு பரிதாபப்பட்டுலாம் அந்த கமெண்ட் வந்ததுனால தான் கண்டிப்பாக இவனை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, புரோக்கர் எப்படி வளர்ந்தான் அப்படிங்கிறது தெரியும், யாரால இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த 2 பொம்பளைங்க இல்லைன்னா அவன் ஒன்றுமே கிடையாது, 0 தான், மறுபடியும் 0க்கு தான் போகணும். அதனால தான் இந்த பொம்பளைங்களை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் இந்த சீரியலை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த 3 பேரில் மெயின் கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி இந்த புரோக்கர் தான். ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆளை வந்து என் லைஃப் டைமில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி ஒருத்தனால பிழைக்க முடியுமா? ஏன்னா எவ்வளோ இழந்திருக்காங்க வாழ்க்கையில். அதாவது நாம் தான் நினைக்கிறோம் எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிம்மதி இழந்திருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மான மரியாதை இழந்திருக்காங்க, பிள்ளைகளோட எதிர்காலத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு நாம தான் நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இழக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. என்ன கையில் கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கணக்கு. எனக்கு இதில் வந்து யாருமே இழந்தவங்களா தோணலைங்க. ஏன்னா
எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு விதத்தில் ஆதாயம் கிடைக்குது அவங்களுக்கு. கட்டப்பை பார்த்தீங்கன்னா நகை கிடைக்குது. ஏன்னா வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்கலையோ எல்லாமே கிடைக்குது. அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் கிடையாது, நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. ஆனால் இப்போ எல்லாமே கிடைக்குது, அதுவும் கஷ்டப்படாமல் கிடைக்குது. அப்படின்னும் போது அவங்க எதை இழந்தாலும் கவலைப்பட போகிறதே கிடையாது. அதே மாதிரி தான் புரோக்கர். அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பலன் அடைகிறாங்க. அதனால தான் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா வளர்ந்த பிள்ளைங்க, சுற்றி ஒரு சமூகத்தில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் டெய்லி பார்க்குற பிள்ளைங்க. அப்படி இருந்துமே இவங்க அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறதுனால சைலண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒத்தரோசாவும் ஒரு காலத்தில் 2 நைட்டிக்கு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு சென்னையில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு அழுகையை போட்டால் போதும், அடுத்த நிமிஷம் எது வேணாலும் வீடு தேடி வந்துடும். முகத்தை பார்க்காதே உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு இந்த வலைதளத்தில். எல்லாம் கிடைக்குதுன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ எதுவுமே கிடைக்காம இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து எதை பற்றியும் மானம் மரியாதை எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. ஏதோ ஒன்று கிடைக்குது, அதனால் எது எழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம ஒன்றும் இந்த சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்லாம் வரல, இல்லை கலாச்சார சீர்கேடுன்னு வரல. ஆனால் ஒரு கூட்டம் வந்து இவங்களை நம்பி ஏமாறுதே அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த குரூப்பில், இந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது. ஆனால் நான் பார்த்து பாவப்படுற 2 ஜீவன்கள் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டப்பையோட 2 பசங்க தான். அவங்களுக்கு இன்னுமே கூட சரியாக தெரியல எந்த விஷயமும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த வயசில் கிடைக்கக்கூடிய எதுவுமே கிடைக்கல. இப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஆட்கள் கிடைக்கக்கூடிய பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. அவ்வளோ ஒரு பரிதாபமான வாழ்க்கையை அந்த பிள்ளைங்க வாழுறாங்க. என்றைக்காவது ஒரு 2 நாள் வந்தால் கூட ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு கூட அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணி அதையும் ஒரு கண்டென்ட் ஆக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தத்தில் இந்த ட்ராமாவில் பாதிக்கப்பட்டது இல்லை நான் பாவப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிள்ளைங்க தான். ஆனால் இது தெரியாமல் வந்து புரோக்கரை வந்து பாவம் நீ இந்த 2 பொம்பளைங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற அப்படின்லாம் கமெண்ட் போடும்போது, அது அவனோட பொழப்புடா, பிரச்சனை இருந்தால் தான் அவனுக்கு பைசா, அதனால் வந்து அதை அவன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நிஜமாக பாதிக்கப்பட்டது அந்த 2 பிள்ளைங்க மட்டும்தான். இதெல்லாம் அந்த கட்டப்பைக்கு என்னைக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் புரிய வேண்டிய நிலைமையிலலாம் அவங்கெல்லாம் இல்லை. ஏன்னா பணம் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடும்னு சொல்லுவாங்க. ஸோ பணத்துக்காக ஒரு கூட்டம் அலையுது. என்றைக்கு அந்த பண போதை தெளிஞ்சு அவங்க ரியல் வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இது கண்டென்ட்னு தெரிஞ்சுமே கூட எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் 90% எல்லாருக்கும் தெரிஞ்சுமே கூட இன்னுமே கூட அதை மெயின்டைன் பண்ணுது. பார்த்தீங்களா ஒத்தரோசா, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது பார்க்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக திருந்துவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும்.